ஆளியன ஆண்டிருந்து அத்தனையும் நிலைத்தும் கை மண்ணை பொன்னாக்கும் எங்கள் காரால வம்சம் வாழக்கூடிய அற்புதமான இந்த மண்ணையும் இந்த மக்களையும் வணங்கி நடுவர் அவர்களே, நீங்க நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர். இப்பத்தான் வெடியரசம் பாளையம் வந்து வெடிச்சு தூள் கிளப்பிட்டு போனவர் நம்ம ஊருக்கு வரணும்னு சொல்லி 5-6 மாமங்கூட்டம் இங்கிருந்து கார் எடுத்துட்டு என்ற ஓட்டம் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தாங்களே. இந்த சனத்துக்கு நீங்க இப்படி ஒரு துரோகம் பண்ணலாமா? என்னடா துரோகம்? நான் வரவே வேண்டான்னு கூடி முட்டும் கஞ்சினேன். வேண்டாம் மாயா, நானே வந்துடும்னா ஆகவே ஆகாதுன்னு 6 பேரு காரில் வந்தாங்களே. நாளைக்கு ஆளுக்கு ஒரு பக்கமாக நின்றுட்டு பேப்பாங்களே ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு நான் இங்கே போய் தலைமுழு விட்டு இப்படி பண்ணி போட்டீங்களே. என்னையா பண்ணி? காவேரியில் தண்ணி இருந்தா கூட தலையோல முழுகி பாவத்தை கழிக்கலாம். மொட்டை காவேரியில நான் போய் முட்டிக்கிட்டு தான் சாவோடு. இப்படி பண்ணியிருக்கிறீங்களே, நல்லா இருப்பீங்களா? என்னையா பண்ணினேன்? ஏன் நடுவரவர்களே, நீங்க செஞ்ச பாவத்தை போக்கறக்கு அந்த நவரடியான் கோயில சீட்டு எழுதி கட்டுனா போகுமா? அந்த சங்ககிரி முனி கோயில்ல போய் மந்திரிச்சு கட்டுனா போகுமா? அந்த நாமக்கல் பெரிய கருப்பும் கோயில்ல போய் சாவ குத்துனா போகுமா? இல்ல காசியில தலைமுழுகுனா போகுமா? அந்த ராமேஸ்வரத்துல 16 மட்டும் அந்த 24 குளத்துல இந்த குளத்துல தலையேறினா போகுமா? இப்படி பண்ணலாமா? என்னையா பண்ணு? பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளரை தானே கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆமா, நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு சொன்னா பைத்தியாரி கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. இதாடா பைத்தியம்? ஆமா, நல்லா பாரு, சேலை கட்டிருக்கு. ஆமா, ஊர்ல உலகத்துல எவ்வளவு சேலை கட்டல தான் கட்டிக்கிட்டா. கல்யாணம் ஆயிடுச்சா? எவ கண்ணால மூச்சு எவன் மூச்சா? புள்ள இருக்குடா. 6 புள்ள பத்தா. ஏய், படிச்சிருக்குடா. நடுவர் அவர்களே, படிச்ச பைத்தியம். என்ன அந்த சேர்ல போய் உட்கார போறியா? எங்க போற? தண்ணி பாட்டில் தூக்கிட்டு போற? என்ன சேப்பா இருக்கட்டுமே தண்ணி பாட்டில் தூக்கிருக்க. முழு பாட்டில் தூக்குனா குறை பாட்டில் ஒன்று தூக்கிருக்க. எதுக்கு? அதான் அரைகுறை பாட்டிலா? என்ன பேக்கெல்லாம் தூக்கிட்டு தெரியுது? என்ன பேக்கு? இந்த மைக்கு தூக்கி ஏப்பா 1.5 சாமானம் போச்சு. வேற என்ன அடுத்த? அஜந்தா வாழைப்பழத்தை தூக்கியிருப்ப, காயா இருக்காதனால வச்சிருக்கேன். அவள் இருக்கு. கண்டிக்கிறமா? உட்காரமா. நீ தட்டு மாதிரி எந்திரிக்க முன்னாடி எவ்வளவு சிரமப்பட்டு எந்திரிக்குது. இது என்னன்னு சொன்ன? பைத்தியம். இது பைத்தியம் ஐயா? ஆமாங்க. இதுவும் பைத்தியம் கிடையாது, இதுக்கு முன்னாடி பேசுனதும் பைத்தியம் கிடையாது. ரெண்டுமே பைத்தியம். ரெண்டும் பைத்தியம் கிடையாது. அப்புறம் யாரு? எனக்கு நல்லா தெரியும். ரெண்டும் லூசு வகை. அது சரி. ஒரு லூசு 12 மணிக்கு கிளம்பிருச்சு. ஒன்னு அரை லூசு, ஒன்னு முழு லூசு. என்னமோ குடும்பத்துல தூணும் பொண்டாட்டி. நல்ல பொண்டாட்டி வாச்சா நாங்க இங்க வரோம். வெடி மானா வரதேசி மண்டமா தன்னாசின்னு ஊரா சுத்துறக்கு விதி எங்களுக்கு. வீட்டுக்கு போனா புட்டுங்கிறா. உப்பு இல்லையா, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, தக்காளி இல்லை, வெங்காயம் இல்லை, மிளகாய் இல்லை. நான் சொன்னாலே கோமரி ஆனா இல்லைன்னு சொல்லாத வீட்டுல எந்த பொம்பளை புள்ள வீட்டுல இல்லைங்கிறாளா அந்த குடும்பத்துல லட்சுமி அங்கம்மாண்டா இருக்குதுன்னு சொல்லினேன். அப்படியா? உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது. இங்க புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியாத்தான் இருக்குது. நடுவர் அவர்களை, என்னை பெத்த தாயி என்ன வருமானமோ அதுக்குள்ள குடுத்தனம் பண்ண பழகி இருந்தாலுங்க 2 பசங்களை பத்து காப்பாற்ற முடிச்சதுங்க. இப்ப இந்த பொண்டாட்டிக்கிற சண்டாளி 50 ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்தா 80 ரூபாய் செலவு பண்றாளே, குடும்பம் முன்னுக்கு வருமா? அப்படி கேளியா? 50 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி குடிச்சா அநீதி. 50 ரூபாய் சம்பளம் வாங்குற பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி வச்சு குடிச்சா குடும்பம் முன்னுக்கு வருமாயா? நான் கேட்கிறேன். சுகர் வரும்ல? சுகர் இங்க ஏற்கனவே ஏறி கிடக்குது 400-500. நாடு போனா போது பொம்பளை பிள்ளைங்க ஒரு அமசம் அடக்க வேண்டாம். என்னமோ இவ புருஷனும் இவ வேச்சு கேட்கப்படாதா, எங்க அம்மா புருஷனும் இவ வேச்சு கேட்கப்படாதா, வேற ஏவாதான் வேச்சு கேட்கறது. நடுவரவர்களை, பெத்த தாய்க்கு வேற ஏதாவது ஒப்பு வைக்க முடியுமாங்க? நடுவரவர்களை, ஒரு கொலையே செய்தாலும் நம்மை மன்னிக்கின்ற நீதிமன்றம் நம்மளை பெத்த தாய் தான். நடுவரவர்களே, அப்பேற்பட்ட அம்மாவை குறை சொல்லி போட்டு போறாளே, அவளுக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்குமா? நான் கேட்கிறேன். அது பாருங்க, மாமியா வேண்டாமாமா, ஆனா மாமியாவத்த பையன் மட்டும் வேணுமாமா. இடத்துக்கு வெடி சம்பாரிச்சு கொடுத்தா இவ படுத்துட்டு திங்கிறக்கு கஷ்டப்படுறது ஊரா புருஷனை கடங்காரர் ஆக்குறது ஊரா பொண்டாட்டி.
உழைக்கிறது பூரா ஆம்பளை, ஊர் நாயம் பேசி ஊட்ட கெடுக்கிறது பூரா பொண்டாட்டி. நடுவர் அவர்களே, பாடுபடுறது பூரா ஆம்பளைங்க, படுத்துட்டே இன்னும் பெருமை பேசுறது பூரா பொம்பளைங்க. ஆம்பளை என்னைக்காவது பெருமை பேசி இருக்கிற? பேச மாட்டாயா? வெடி வெடி சம்பாரிச்சுட்டு வரமே, ஒரு நாள் ஒரு பொழுது நாள் சம்பாரிச்சு கொண்டாந்த காசை பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துருக்கிறோமா? கொடுக்க மாட்டான். ஏன் அம்மா கிட்ட கொடுக்குறோம். சேத்த வனத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்லகனே, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லகனே. சேத்த வனத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்லகனே, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லகனே. அம்மா கிட்ட கொடுத்தா 6 ரூபாய் கொடுத்தா ஒரு மாசத்துல அது 100 ரூபாய் ஆகும். பொண்டாட்டி கையில 100 ரூபாய் கொடுத்தா ஒரு மாசத்துல அது 6 ரூபாய் ஆகுமுங்க. சிக்கனம் இல்ல. நான் கேக்குறேங்க, நீ பெத்த தாய் என்னைக்காவது மேக்கப் போட்டிருக்கிறாளா? ஒரு கல்யாணம் காட்சி போகணும்னா அவ முகூர்த்தத்துக்கு எடுத்த பட்டு புடவை கட்டுவா, அது நூலே பஞ்சு பஞ்சா பிஞ்சு போயிருக்கு. அந்த ஜாக்கெட்டு நான் கேட்கிறேன், ஒரு சேலைக்கு எத்தனை ஜாக்கெட்டுங்க? ஒரு சேலைக்கு ஒரு ஜாக்கெட். ஆனா என் பொண்டாட்டி ஒரு சேலைக்கு 3 ஜாக்கெட் தைக்கிறாளுங்க. ஏன்? அந்த டைலரு இறுக்கி போடுச்சுன்னா பிரிச்சு விடுறதுக்கு டக்கு பிடிச்சு கொடுக்குறேன். அந்த 3 டக்கு பிரிச்சு விட்டாலும் மாமா இருக்குது, மாமா இருக்குதுங்கிறா. இவன் நொறுக்கிறது நிறுத்தினா தான் நீ இருக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் சேசிப்பி மண்ணவாரி போடுற மாதிரி ஏதோ ஒன்று தின்னுட்டே இருந்தா, அப்புறம் எங்க போய் ஜாக்கெட்டு பத்து. எங்க அம்மா என்னங்க மேக்கப் போட்டா கோகுல் சாண்டல் போடுறது எங்க அம்மா கண்ட கதி, விட்டா பானிஸ் போடுறது எங்க அம்மா கண்ட கதி. அதுக்கு முன்காலத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த கோரக்கிழங்கு இருக்கு இந்த பக்கம், கோரக்கிழங்கு பொறிச்சுக்கிட்டு வந்து இடிச்சு வச்சிருப்பாங்க, அதைத்தான் பூசிட்டு போவாங்க. என் பொண்டாட்டி சொன்ன, மாமா மூஞ்சி பூரா பிம்பிளுஸா வந்துருச்சு என்ன வந்துட்டுன்னா. நான் சொன்னேன், மாட்டுச்சாணி போட்டு கழுவு சுத்தமா போயிருவேன். முகத்துக்கு யாராவது மாட்டுச்சாணி போடுவாங்களே? எங்க கொரோனா காலத்துல ஊடு தவறாது மாட்டுச்சாணி போட்டு வலிச்சுமே எனத்துக்கு. கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாது. என்ன கொரோனாங்கிறது கிருமி, மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி, வீட்டுக்குள்ள வரப்படாதுன்னு ஊடு தவறாது மாட்டுச்சாணி போட்டு வலிச்சோம் இல்ல. அப்ப இந்த மூஞ்சியில பிம்பிள்ஸ் எதனால வருது? கிருமினால வருது. அப்ப அந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினி போடப்படாது. என்ன அறிவு! இட்லி சாப்பிட்டேன். அவ சொன்னா அதெல்லாம் போடப்படாது, மரியாதையா 4500 ரூபாய் பணம் கொடு, நான் போய் பேசியல் பண்றோம்னா. என்ன உள்ள பேசியல்னு ஏதோ பட்டர் பேசியல்னு சொன்னான். பால் கறக்கிற நாய்க்கு பட்டர் பேசியலை பத்தின வெங்காயமே தெரியே. நம்மளுக்கு வெடிச்சா மாடு தெரியும், மாட்டு மடி தெரியும், பால் இந்த மாட்டை காமிச்சு எம்பிட்டு கறக்கணும்னு சொல்லுவேன். இந்த மாட்டுக்கு சுழி எங்கின்னு கேட்டா சொல்லுவேன். இந்த மாடு என்ன விலை பொறும்னா சொல்லுவேன். இந்த வெள்ளாட்டை என்ன விலைக்கு வாங்கலாம்னு சொல்லுவேன். பட்டர் பேசியல் பத்தி எனக்கு என்ன தெரியும்? என்ன புள்ள பட்டர் பேசியல்னா, இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சியில் ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சிருக்கான். எவ்வளவு செலவுன்னு கேட்டா 4500 ரூபாய் சொன்னான். எனக்கு நெஞ்சு விலை வந்துட்டுதுங்க. கோட்டப்பள்ளி சந்தையில் 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டை வாங்கி விட்ட வருஷம் 2 குட்டி போடுமில்லுங்க. ஒன்னு கருப்பராயனுக்கு வெட்டல, ஒன்னு முனியப்பனுக்கு வெட்டலாமில்லுங்க. ஆமா, நீ சொன்னான்னு தான் நான் போன வருஷம் வெள்ளாடு வாங்கி விட்டு குட்டியே போடல. ஏங்க கிடையாடு குட்டி போடாத அம்மல். கெடாயாடு எப்படிங்க குட்டி போடு? பொட்டையாடு தான் போடு. என் பக்கத்து ஆடு குட்டி போடுது, அது பொட்டையாடா இருக்கு போடு. அவன் வீட்டுல கிடையாடு இல்லையடா, உங்க வீட்டுல கடாயாடு இருக்குதுல்ல. அப்ப நான் பட்டம் பண்றேன் கிளம்புற நேரம் என் கடாய அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன். அது சரி, எத்தனை குட்டி போட்டுருக்குது? 2 குட்டி. நாமக்கல் நடந்தது இன்னும் நினைச்சிட்டு இருந்தா நல்லா இல்ல, பாத்துக்க. நாளைக்கு காத்தால போய் நேரா அவன் சட்டை கட்டி பிடிங்க. அடே பழப்பழவனை எரிச்சவனே, அதோடு பாலா போய் தொலைச்சவனே, உன் ரூட்ல கெடா இல்லை, நம்மட கெடா சேர்ந்ததோ உங்களோட பொட்டையாடு குட்டி போட்டிருக்குதோ. ஒழுக்க மரியாதையை 2 குட்டியில் 1 குட்டி பங்கு கேளுங்க. கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்? அவன் சண்டைக்கு வருவான். எதுக்கு சண்டைக்கு வருது? இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு கேப்ப ஏஞ்சிருக்கிறாங்க எல்லாம் அறிவாளி மக்கள் புரிஞ்சு. சரி, நாளைக்கு ஆட்டுக்குட்டியே கேப்பேன் சண்டைக்கு வருவாங்க. கேப்ப ஆட்டுக்குட்டிய. நடுவரவர்களை 4500 ரூபாய் செலவணி இன்னொரு புருஷனா கட்ட போற. எங்க அம்மா அப்படி செலவணி வளாங்கன்னா விஷயமா 4500 ரூபாய இப்ப போயிட்டா. உங்களுக்கு எப்படி பக்கத்துல பள்ளி வேலை உண்டவனு, எனக்கு பக்கத்துல நம்பி விட்டவனு போய் பாக்குறனாக்கா 4 பொம்பளை குண்டு குண்டா குந்தாணி கணக்கா ராணி ஆட்டவே படுத்திருக்கிறாள். எவன் பொண்டாட்டின்னு தெரியல. ஏதாவது ஒண்ணு கிளப்ப வேண்டிய நாம அடையாளம் தெரியாத அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சு இழுத்தா 4 பேர் என்னும் பாங்க. அதெல்லாம் நீ கிளப்பி விட்டா 4 பேருமே ஓடிப்பாளுங்க. நான் மொல்ல கிட்ட போய் அம்மணியோ
அடி அம்மனிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்க மாட்டேங்கிறா. மூஞ்சி பூராதான் மைதாமா வெப்பிரண்டு வெள்ளரிக்காய் வெட்டி வச்சிருக்குதா. அந்த ஓனரமா ஓரமா நின்று போன் பேசிட்டு இருந்தா. மொல்ல கிட்ட போய் எங்கன்னே பொண்டாட்டி வந்தாலே பார்த்தேன் என்ன உள்ள 4 பொம்பளை இருக்கிறாங்க. எவன் பொண்டாட்டினா அந்த இளவு தெரிஞ்சத்தை எழுப்பி கூட்டிட்டு போயிருவனே. அல்ல ஒன்னொன்னு பேரலாட்டு உருண்டுட்டு கிடக்குது. இதுல எது நான் என்னோட ப்ராப்பர்ட்டின்னு தெரியல. சாம்சத்தை எழுப்பிடுங்க. ஏன்னா இந்த போன மூதேவி ஊட்டுச்சாவி பூட்டி கொண்டு போயிட்டான். தோரப்பு குச்சி இல்லாத எப்படி திறக்கிறது? தோரப்பு குச்சி இல்லையம்மனி எழுப்பிடுங்க. இந்த அம்மா கேட்டா உனக்கு கண்ணால மூஞ்சி எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 15 வருஷம் ஆச்சு அப்படின்னு. 5 வருஷமும் கூட பொண்டாட்டியும் கூட்ட பொழைக்கிறா. நீ அடையாள சிக்கலிங்கிறேன். அவன் மேக்கப் போட வந்து 15 நிமிஷம் தான் ஆச்சு. எனக்கு எப்படி தெரியும்னு அவ கேட்டான். நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா. கதவு சைஸா திறந்துருந்தது. இந்த நாய் ஒண்ணு இருக்குமே மோசு மோசுன்னு பொம்பெரி நாய். அந்த பொம்பெரி நாய் அது என்ன பண்ணுச்சு, கதவு சந்தில முட்டிக்கிட்டு உள்ள போனது. என்னை பெத்த தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க. பாலாடை பார்த்தா நாய்கம் இருக்குமா? அது சேர் மேல ஏறி படுத்திருக்கிறவன் மூஞ்சி போய் சொலுக்கு 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 நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியும். இவ கேட்கற ஏன் மேடா 4500 ரூபா பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு எடுக்கிறோம். நீங்க பேசியல இந்த 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்க. கேட்கறாளே நாய் நக்கறக்கு 4500 ரூபா உங்க ஒப்பனும் கோயாலும் பாடுபட்டு கொடுத்தாங்களா? அப்படி கேளு. எங்க அம்மா மானா வரதாசி மண்டமா தன்னாசின்னு கோரக்கிழங்கு வித்து கோப்பாய் வித்து சீக்கு மாத்து வித்து அதை வித்து இதை வித்து காப்பாத்தி வித்து சொத்துல சம்பாரிச்சு கொண்டு நாயன் நக்கோட தெரியுது. அந்த ஆயாளுக்கு தன சோறு போடுறதுக்கு கசக்குது. அப்படி கேளியா நடுவரவர்களே? அந்த காலத்துல எல்லாம் பொம்பளைங்க பொழுதுக்கும் பாடுபட்டாங்க. இந்த காலத்துல எந்த பொம்பளையாவது வீட்டு விட்டு வெளியே வராளா? அக்கா நான் உங்களை எல்லாம் ஆரைன்னு சொல்லல. நீங்க எல்லாருமே நல்லவியோ அல்லன்ற கூட பிறந்த ஆத்தா மாறுவோ. நான் உங்களை பேசவே இல்லை. நான் பேசுறது அவனாசிக்கு மேக்க நம்பியூருக்கு தெக்க உருப்படியா ஊடு போய் சேரணும். நான் மேற பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு புருஷன். என்ன இப்படி சொல்றீங்க? கம்புக்கு கம்புக்கு வரக்கடத்துல தண்ணி வந்தா கம்புக்கு நாதியத்து கடையோட போகணும் பாங்க. அந்த காலத்துல எல்லாம் மாளாத பாடுபட்டாங்க. காவேரி தண்ணி பக்கத்துல ஓடுது. நெல்லு விளைஞ்ச காடு, கம்பு விளைஞ்சதா பூரா நெல்லு மறி கூட்டிட்டு நெல்லு சாணம் போட்டான்னா இங்க இருந்து அங்க போறக்குள்ள ரெடியாகி போயிரு. நடுவர்களை பிரித்திரிச்சு தூக்கி தலையில கட்டுக்கம் சுமந்துக்கிட்டு போனா 10 மாடு 15 மாடு தாம் போட்டுனா நெல்லு குத்துனா. இன்னைக்கு தான் வெள்ளை வேட்டியாட்ட அரிசி, அன்னைக்கு ஊடு தவறாத நெல்லு குத்தித்தான் சோறாக்குவாங்க. அப்படி மாம்பாடு பட்டாங்க என்னை பெத்த ஆத்தா மாறுவோம். இப்ப பொம்பளைங்க பொழுதா ஒளிக்கு டிவி 6:30 மணிக்கு ராமாயணம் 7 மணிக்கு அன்னம் 7:30 மணிக்கு கையளு 8 மணிக்கு 3 முடிச்சு 8:30 மணிக்கு மருமவும் 9 மணிக்கு சிங்கப்பெண்ணு 9:30க்கு எதிர் நீச்சல் 10 மணிக்கு மல்லி 10:30 மணிக்கு என் பொண்டாட்டி அடுப்புலயே வைக்கிறா கொல்லி சொல்லி தின்னு தொலைகிறது. அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் அந்த ராஜி புள்ள போலீஸ் ஆகணும்னு ஓடியே செழிக்கிறா. கம்முன்னு இருக்காத கண்டவனை கூட்டிகிட்டு ஓடணும். முன்னே ராமேஸ்வரம் போய் பிடிச்சாந்தாங்க. பிறவி அத்தவைன்னு கட்டி வச்சாங்க. அப்புறம் அவனை தொலைவிட்டு சிங்கப்பூர் ஓடுறோம்ட்டு ஓடுனா. இப்போ போலீஸ் ஆரம்பிட்டு ஓடுறான். அவளுக்கு ஓடுறதே தான் பொழப்பு. அந்த பாக்கியலட்சுமியில அந்த கோப்பி பையில கொண்டு போய் செயல ஓட்டாத விட மாட்டோம்னு பாக்கிய தீர்க்கமா இருக்கிறாளுங்க. 1000 தப்பு பண்ணி இருந்தாலும் பாக்கியாளோட மாமியா ஈஸ்வரி தாங்க பொம்பளை. பெத்த மகனை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காது இருக்கிற பாருங்க. அப்பேற்பட்ட நாடகம் தாக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு தேவை. ஆகா, அவ்வளவு நாடகத்தை எவ்வளவு தெளிவா சொல்றாரு. ஒரு தடவை கைதட்ட கொடுங்க பாப்போம். ஏமாப்ல பொண்டாட்டி பூரா டிவி பாக்குதுன்னா அவ்வளவு நாடகத்தை நீ சொல்றீ என்னடா நியாயம்? நடுவர் அவர்களை தமிழ்நாட்டை மாத்திரை, இந்தியாவை மாத்திரை, பள்ளி வளத்தை மாத்திரை, கொக்கராயம்பேட்டை மாத்திரை, கோட்டப்பள்ளி மாத்திரம்னு சொல்ற ஆம்பளைகளை கல்யாணத்துக்கு முன்னாலேயே மாத்தி போடுங்க. கல்யாணம் முடிஞ்சா உங்களால டிவி சேனலை கூட மாத்த முடியாது. பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா ரிமோட்டை பிடிக்க வச்சுட்டு கொடுக்க மாட்டான். கரெக்ட். பார், அன்னைக்கு IPL மேட்ச் ஓடிட்டு இருக்குது. ஏய் குர்ரி ஸ்கோர் பாக்குறோம்னே. ஸ்கோர் வேணுமா நைட்டு சோறு வேணுமா? விளம்பரம் போட்டாங்கக்கா. அடிக்கூட செய்தினாலும் பார்க்குறேன். இருந்தா தானே வாப்பின்னு பாத்ரூமுக்கு போறாளாக்கா. கொண்டையிலே ரிமாண்ட் சொருவிட்டு போயிட்டாளாக்கா. இவ புடக்காளிக்கு போயிட்டு வர வரைக்கும் நான் போடன்னு பார்த்துட்டு கொண்டு இருக்கிறேன். மாசமான 350 ரூபா ஆம்பளை தானே கட்டுறோம். அந்த ரிமோட் எப்ப கிடைக்குது அந்த ஆம்பளைக்கு எப்ப தெரியுமா அந்த டிவி ரிமோட் கிடைக்கும்? நைட்டு 10:30 மணிக்கு எல்லா நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தாங்க ரிமோட் நீங்க பாருங்க. நம்ம ஓட்டோம்னா அப்போ தாண்டா 2 கிழவைங்க அண்டா நிறைய மருந்துகின்றாங்க. வாலிப வயோதிக நண்பர்களே, உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம்.
சிறுவயதில் நீங்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் நாங்கள் மருந்து கொடுக்குறோம். திங்கக்கிழமை சேலம் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை நாமக்கல் லட்சுமி லாட்ஜ் இருப்போம், புதன்கிழமை கரூர் வள்ளுவர் லாட்ஜ் இருப்போம், வியாழக்கிழமை வீதியாக தெரியுமா? இது ஒரு புலப்பாடா? நடுவர் அவர்களை நீ மருமகளா வாரவோ வீட்டுல இருக்கிற பெரிய முதல் மதிக்கிறியா? 2 பணத்தை சம்பாரிச்சு கொண்டாந்து வாங்கணும்னு உனக்கு கொண்ட அட்டாரி கேட்குது. வம்படியா அந்த தோட்டத்தை காப்பாத்தி வச்சு இன்னைக்கு 1 ஏக்கரை 1 கோடி 2 கோடிக்கு விற்கிறது யாரு காரணம்? அது எப்பனமா ஓட்ட நகனப்ப பூரா வித்து நம்ம குஞ்சு குளத்தையும் உழைக்கிட்டு கம்மஞ்சோத்தையும் நெல்லஞ்சோத்தையும் பச்சை புழுதுலையும் கரைச்சு குடிச்சிட்டு காப்பாத்தி வச்சாலே என்னை பெத்த தாயி அவளுக்கு ஒரு சோறு வர்றதுக்கு உனக்கு நோவுது. இதே இது ஆயா அவருக்கு நல்லா கேளுங்க. நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் நல்லா தான் இருப்பாளுவோம். ஆதி ஆயா வீட்டுக்கு போயிட்டு வந்தா தங்கு தங்கு தங்குன்னு குதிக்கிறான். போங்க ஏதோ வேப்பலை அடிச்சு விடுவாளுங்களான் இருக்குது. ஒண்ணு தெரிஞ்சுக்க மாப்பிள்ள, சர்வீஸ்க்கு போயிட்டு வந்த பைக்கும் அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு வந்த ஒய்ஃபும் 3 நாளைக்கு சொன்னபடி கேட்காது. இதான் உலக ரகசியம். கிரீஸ் அடிச்சு விட்டுருவாளுங்க போல இருக்கு. சுத்துறாடா எல்லாரும் போனுங்க. காத்தால எடுத்து போன காதல் பிடிச்சா பொழுதுக்குமே வியாயா கிட்ட போன் பேசுனா அந்த குடும்பம் முன்னுக்கு வருமா? இங்க குசுட்டா கூட போன் பண்ணி சொல்லிடுறான். இப்ப குடும்பம் முன்னுக்கு வருமா? நடுவர் அவர்களே, நல்ல பொழைக்கிற குடியானுச்சு என்ன பண்ணணும் தெரியுமா? 1000 சண்டை வந்தாலும் தான் பெத்த தாய் தாப்பங்கிட்ட புருஷன் வீட்டுல நடக்கிறது வெளியே சொல்லக்கூடாது, அக்கப்பத்த வீட்டுல சொல்லக்கூடாது, கூட பிறந்த அண்ணன் தம்பிட்டு சொல்லக்கூடாது. ஒரு பொம்பளை மெட்டு கொடுத்தணும் பழகணும். ஆனா நீங்க அப்படி நடக்குதா? நீங்க அடிக்கவெல்லாம் வேண்டாம், கைய மட்டும் ஓங்குங்க. ஓங்குனா போதும். கொள்ளு முன்னெல்லாம் 4 நாயகாரரை வச்சு நாயம் பேசுவாங்க. அப்படி எல்லாம் இல்லை. நீ கைய மட்டும் ஓங்கு. டேய் போடு, போன போடு, கொப்பிச்சுக்கு ஒரு போன போடு, அந்த கல்யாணம் முடிச்சு வச்ச பாரு அந்த புரோக்கு அவனுக்கு ஒரு போன போடு, அதுக்கு முன்னால நாயம் பேசினா பாரு மஞ்சினார் அவனுக்கு ஒரு போன போடு, அந்த கல்யாணத்தை வந்து தின்னுட்டு போனாங்க பாரு அந்த தெல்லவேறு நேர்களை வர சொல்லு, போராத்தனை வேர்த்தி போகணும். நடுவர் அந்தால என்னவா பண்ணேன்? அவரே வா பொண்டாட்டிட்டு அடி வாங்க முடியாது, ஒரு வர சுத்திட்டு. நடுவர் அவர்களே, ஒரு குடும்பம் விளங்கணும் அப்படின்னா முதல் பொம்பளை வாயடக்கி இருக்கணும். என்ன 1000 சங்கட்டமா இருக்கு. நீ நல்லா பாருங்க, பட்டிமன்றம் முடிச்சு கூடு போனா எங்க அம்மா, ஏன் சாமி காட்டூர் போனியா? ஏடா காட்டூர் நண்பர்களெல்லாம் சோறு போட்டாங்களா? ஏடா புள்ளா கோயில பாத்தியா? அம்மா அருமையா கட்டி வைக்கிறாங்க, நீ போய் நீ படுத்தின்னு எந்திரிச்சு தொலைமாண்ட, வா உட்காரு. சரி கையக்கால கழுவிட்டு வர. அட நீ போய் கழுவிட்டு வா போ. நான் கையக்கால கழுவிட்டு வரக்குள்ள அடுப்புல கல்லு காஞ்சாயிருமுங்க. டேய் வெள்ளைக்கோழி நேற்று மொட்டு வச்சுருந்தா ஒரு மொட்டு தோசை போட்டு தரேன். நேற்று உங்க அக்கா ஊர்ல இருந்து பொடி கொடுத்துட்டா, பருப்பு பொடி, மொறுன்னு ஒரு பொடி தோசை போட்டு தரேன். டேய் அட தங்கம் நெய் காய்ச்சினே, இந்தா ஒரு நெய் தோசை போட்டு தரேன். நான் சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் என்னை பெத்த தாய் நடுவர் அவர்களே, வேணுமா வேணுமா வேணுமாடு காட்டு தோசைட்டு போடுவாளுங்க. இப்போ வீட்டுல ஒருத்தி இருக்காளுங்க, சில் ராணி சிலேபி மேனி. யாரு? என் பொண்டாட்டிதே. ஒரு தோசை தாங்க கல்லில் ஊத்தி இருப்பேன். மாமா போதுமா? அடி ஒண்ணுதான் ஊத்திக்கிற ஊத்து. மாமா போதுமா? மாமா போதுமா? போதுமா போதுங்கிறாள். இந்த தோசை தின்ன அந்த வேப்ப மரத்தில் தூக்குப்பாடு தொங்குனேன்னு கேக்குறேன். உண்மை மாப்பிள்ள, நைட்டு சாப்பாடு போலேன்னா அவன் வேலையே காட்டுவான். அப்பத்தான் பிசைஞ்சு வாயில வைக்க போவோம். நீங்க சாப்பிடுங்க, உங்களை ஒன்று கேட்கணும். ஐயய்யா என்ன கேட்க போறான்னு தெரியலையா? போனதை எடுத்து பார்த்து விட்டாளா, இல்லை பைக்கில் ஏற்றிக்கிட்டு போனதை யாரும் போட்டு விட்டு விட்டாளுகளா? இந்த பயத்திலே 10 நிமிஷம் சாப்பிட வேண்டியது 1/2 மணி நேரம் தண்ணியை குடிச்சுக்கிட்டு சாப்பிடுவான். இந்த பொண்டாட்டி தேவையாடா? தேவையான்னு கேட்குறேன். அதுவும் பாருங்க, தட்டத்தில் சோத்த போட்டதுக்கு அப்புறம் நீ பெத்ததாய் திருவாயை திறக்க மாட்டாளுங்க. பருப்பு இருக்கு, ரசம் இருக்கு, மோர் இருக்கு, சாமி எடுத்து சாப்பிடும்பா. ஆனா என் பொண்டாட்டி அப்படி இல்லை. வட்டல்ல போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க வாட்டுக்கு வாரைக்கு போறீங்க. வீட்டுல என்னால் நடக்கும் உங்களுக்கு தெரியுதா? இருக்கு பருப்பு ஊத்திட்டு வாரேன். அக்கா வார பணம் சங்கரியிலிருந்து வாரா. எங்கெல்லாம் கடை கண்ணி இல்லையா? உக்கால கண்டா கோயா கட்ட வளப்பையா ஏத்தி விடுற. ஏங்க எரியுது? தைலத்தை மூக்குல வச்சு எரியாத மணக்குமா? உங்களுக்கு மூக்கு எரியுது, எனக்கு வவறு எரியுது. நல்லா தண்ணி கலந்து குடிக்கணும். எங்க கேக்குறாங்க? எக்ஸா மிக்சிங் ஊத்தி கொடுத்து தொலைச்சாரு. சரி விடு, இன்னைக்கு அது வேணாம். வரும்போது 3 கட்டப்பை கொண்டு வந்தா, போகும்போது 7 கட்டப்பை ஏற்றிக்கிட்டு போறா. வீட்டுல ஒரு காய்கறி பட்டை போட மாட்டேங்கிறான். கொம்மா கொக்கால கண்டு ஏற்றி விட்டுறா. இருங்க ரசம் ஊத்திட்டு வாரு. இந்த அம்பிக்கு வர
5 கண்டாலும் செலவு பண்றேன், 50 கண்டாலும் செலவு பண்றேன். பாரு பள்ளி வளத்துக்குள்ள இத்தனை மில்லு ஓடுதுல்ல, ஒரு தரிக்கிரி போய் பூட்டலாம், ஒரு 2 சேலை புட்டி ஓட்டலாம், ஒரு 4 பாவடிக்கலாம். ஆனா கடைசிக்கு ஒரு டேக்கெட் எடுத்து ஓட்டுறேன்னா தட்டி மாடு மாதிரி ஓரச்சு தரேன். நீ எவனை கண்டா 500 தர. நம்மளுக்கு 2 பிள்ளை இருக்குது, எப்படி தேவையில காப்பாத்துவியோ? இருங்க தயிர் ஊத்திட்டு வரேன். எறும்பு தயிர் வேணுமா மாடு தயிர் வேணுமா? பால்ட்டா இருந்த ஊத்துவேன். அவ்வை பிராட்டி சொன்னா கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடுது, அதனும் கொடிது வறுமையில் நோய் கொடுது, அதனும் கொடிது அன்பில்லாத பொண்டாட்டி அவன் சோறு வாங்கி திங்கிறது ஆழகால விஷத்தை விட கொடுமைன்னு சொன்னால ஐயா. ஒருவன் நல்ல சோறு போடுற துப்பில்ல துப்பு கட்டதுக்கா பேசுற பொண்டாட்டி. எங்க நாங்க கல்யாணம் முடிக்கல, 2 புள்ள பக்கல, உங்களுக்கு பொண்டாட்டி இல்ல? எல்லாத்துக்கும் இருக்குதுங்க. ஏன் தெரியுமா? பொண்டாட்டி விட அம்மாவை வெட்டர்ன்னு சொல்றோம். எங்களை அனுசரிச்சு போறாளுங்க எங்க அம்மா. பொண்டாட்டி அனுசரிக்கிறது இல்லைங்க, பொண்டாட்டி அனுசரிக்க மாட்டேங்கிறான். நம்ம காட்டூர்ல யாருமே ஆம்பளைக்கு தண்ணி போட மாட்டாங்களாம். கூட்டத்துல தலசலப்பு தென்படுது. இந்த பழக்கமே இல்லையா? கும்பாபிஷேகம் முடியட்டும் சொல்றாங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சு வந்து நீ பேசி பாரு. நடுவர் அவர்களே, அப்படிக்கு எப்படி ஆம்பளை யாராலும் தண்ணி போட்டு போய் வீட்டுல படுக்கிற ஆம்பளைகளுக்கு மஞ்சளாதுன்னு ஐடியா சொல்றேன். என்ன ஐடியா? போய் அப்பா வீட்டுல படுக்கிற ஆம்பளை டவுசர்ல பணம் இருந்தா உஷாரா எடுத்து ஒளி வச்சு போட்டு தூங்குவோம். ஏமாந்து நைட்டு மப்பள பணத்தோட போய் படுத்துட்டீங்கன்னா எடுத்து காத்தால டவுசர் இருக்கு, பணம் இருக்காது. ஆட்டை போட்டுப்பா. நீ போய் டீ வாங்கி குடிச்சு போட்டு கையில் லுட்டு பாப்பேன். உள்ள ஐயார வச்சமே காணமே அங்கே இருக்கிறதா தூக்கிட்டாளே வீட்டுல. டேய் படைய ஏறுது பாத்தியா? பொண்ணு டவுசர் வச்சுதா? நீ குடிச்சு போட்டு எங்க இடத்துல போய் பாருவோம். ராடுக்காரி மாப்பிள்ள. எங்க ஊர்ல ஒருத்தன் இந்த தீபாவளிக்கு ஓனர் 25,000 ரூபாய் போனஸ் கொடுத்துருக்கான். தண்ணியை போட்டுட்டு டவுசர்ல 25,000 ரூபாய் வச்சுட்டு வீட்டுல போய் படுத்துருக்காங்க. காலையில பணத்தை காணும். இவன் பொண்டாட்டி தாண்டா எடுத்திருக்கான். எப்படிங்க கண்டுபிடிச்சா? இவன் பொண்டாட்டி எடுத்து அவங்க அம்மா விட்டு கொடுத்து விட்டுருக்காங்க. எங்க பொண்டாட்டி எடுத்துட்டாலே விநாயகம் வேலை 1000 கத்தையும் பண்ணுவான். அவங்க அம்மா விட்டு கொடுத்தது இவனுக்கு அப்படி தெரிஞ்சது. இவன் டவுசரோட எடுத்து கொடுத்து விட்டுருக்கான். இவன் மாமியா வீட்டுல போனா இவன் டவுசர் கொடியில காஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் மாமனாரும் டவுசர் லூசா இருக்குன்னு டக்கு பிடிச்சி போட்டு தெரிஞ்சிருக்காண்டா. பிச்சைக்கார பையன் விரட்டி விரட்டி போட்டுருக்காண்டா. நடுவரவர்களை எதெடுத்தாலும் கோளா இருக்கு. நல்லா கேளுங்க. கட்டுன புருஷனை கண்டு கூட நீ பொம்பளைக்கெல்லாம் பயம் இல்ல. இந்த குழுவுக்காரன் ஒருத்தர் வர்றான் தெரியுமா? திங்கக்கிழமை ஒரு குழுவு, செவ்வாய்க்கிழமை ஒரு குழுவு, புதன்கிழமை ஒரு, அது பேர் குழுவு இல்ல, பூரா புழுவு. நாம பேர் சொல்லி கூப்பிட்டா ஏன் உன் ரூட்டுக்கு அவரக்கா விக்க வந்தானே தவறக்கா விக்க வந்தான்னு கேட்கறான்ல. அவங்க காத்தால 7 மணிக்கு வர. ஏ செல்வி, சுமதி, காயத்ரி குட்டு 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 குட்டுன்னு நடுங்கிறாளுவோ. அந்த பணத்தை வாங்கி நீ என்ன பண்ற? வாங்குறது 25,000, வீட்டு கொடுக்கறது 15,000, 10,000 ரூபாய் யாருக்கு கொடுத்துட்டுறா. அந்த 10,000 ரூபாய் காசுக்கு இழிச்சுவா புரிச்சு இவன் வட்டி கட்டிட்டு போட்டுருக்க. தேவையாங்குது. எங்க அம்மா என்னை கடங்காரம் பண்ணி பாப்பாளா? காதல போட்டிருக்கிற அந்த தொங்கட்டான கூட கழட்டி கொடுத்து கடனை கட்டுடா சாமின்னு சொல்றவன் இப்ப எத்த தாய்ங்க. ஆனா அந்த அம்மனி என்ன சொல்லிச்சு? நாங்க பூவுக்கு ஆசைப்பட மாட்டோம், வேணுமானு கேட்டா வேண்டாம் தான் சொல்லுவா. சரி, பூ வேணுமானு கேட்டா வேண்டாம்னு சொல்றீங்களா? அதே மாதிரி தங்கம் வேணுமானு கேட்டா வேண்டாம்னு சொல்றியா? சொல்ல மாட்டான். 7 பவுனுக்கு போட்டு 10 பவுனுக்கு போட்டு அச்சய திருதின்னு ஒண்ணு வந்தது. அச்சய திருதி அன்னைக்கு மணிமேகலை அம்மா அந்த அச்சய பாத்திரத்துல எடுத்து சோறு போட்ட நாள் அச்சய திருதி. இது ஊரா தங்கம் வாங்கறக்கு ஈரோடு கூட்டிட்டு போய் என் பொண்டாட்டி அச்சய திருதி எனக்கு தங்கம் வாங்கணும். தங்க சரி மாமா வாவோலாம் இழுத்துட்டு போனான். 1/2 பவுன் வாங்க போனோம். கூட்டமா நிக்குது, ஒரு சேர கூட்டம். முட்டி போது உள்ள போய் மாமா 1/2 பவுன் வாங்கிட்டோம்னா கழுத்துல போட்டிருந்த 5 பவுன் சங்கிலி காணும். உண்மை மாப்பிள்ள. தர்கம்பார் தம்பி 10 வருஷமா அச்சய தீதி அன்னைக்கு பட்டிமன்றம் வர மாட்டான். அந்த தொப்பி போட்டு வருஷம் 1 பவுன் 2 பவுன் அச்சய தீதிக்கு எடுப்பான். எப்படா வளர்ச்சின்னு இவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது கடை சின்ன கிடையாது. இவன் எடுக்க அவன் மாடி மாடியா கட்டிக்கிட்டு இருக்கான். இவன் மாடி மாடியா வித்துக்கிட்டு கீழே வந்து இறந்துட்டான். நடுவர்களே, மலைய பிரிச்சு வச்சு காத்துல போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன். தெடி விலங்க எடுத்து தெரியாவடி நானே தான் பூட்டிக்கிட்டேன். வாசல் இல்லே வழியும் இல்ல, வாழ ஒரு விதியும் இல்ல. வேணாயா பொண்டாட்டி அம்மனே அம்மனே, நான் போறேன் சன்னியாசம். நானும் வரேன்
அதுக்கப்புறம் தான் அங்க குடிகாரனாகி கடங்காரனாகி தொழில் பண்ண முடியாத திக்கி திணறானையா. நீ சொல்றாங்க திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். நான் கேட்கிறேன், 25 வருஷத்துல ஒரு பையன் பொண்ணு கேட்கறான்னு வைங்க, 22 வரைக்கும் அவன் படிச்சிருப்பேன், ஒரு வேலை வாங்கியிருப்பேன், இன்போசிஸோ ஏதோ ஒரு பக்கம் டிசியில் வேலை, மாசமான 40,000 ரூபாய் சம்பளம், 2 வருஷத்துக்கு மொத்த டேக்ஸ் போக அவன் வருமானம் பண்ணி கட்டினது போக வருஷம் 4 லட்சம் ரூபாய் மிச்சம். 4 நாள் 8 லட்சம். இன்னைக்கு காட்டூருக்குள்ள ஒரு சென்ட் பூமி என்ன வேலை? ஏக்கரா கோடி, 2 கோடி 3 கோடி 5 கோடி. இவன் 8 லட்சம் சம்பாரிச்சு எங்கிருந்து 3 ஏக்கரா வாங்குவேன்? பொண்ணு கேட்க போனா மாப்பிள்ளைக்கு சொந்தமா ஊடுக்குதா, மாப்பிள்ளைக்கு சொந்தமா கார் இருக்குதா, மாப்பிள்ளைக்கு சொந்தமா தோட்டம் இருக்குதா, மாப்பிள்ளைக்கு டவுன்ல வாடகை வருதா, 25 வருஷத்துல எப்படி இத்தனை சம்பாதிப்பேன்? சரி, இத்தனையும் சம்பாரிச்சா தான் பொண்ணு கொடுப்பாங்களாட்டு இருக்குதுன்னு தறி போட்டு பாவோட்டி வம்பாடுபட்டு கூட்டு வாங்கி காட்டை வாங்கி காரை வாங்கி பங்களா வாங்கி தோட்டம் வாங்கி எல்லாம் போவையில மண்டையில மாசம் வயசு 35 போட்டு கேட்டா நான் 7 வயசு பையனா பாக்குறேன். அப்ப எப்ப அப்படின்னு சொல்லிச்சு. மண்டலத்திலே 25 35 வருஷம் 45 வருஷம் நேரம் சித்த குடும்பம் பெரிய குடும்பம் அப்படியே தாத்தனாயிட்டு காரணம் ஆறு போட்ட பிள்ளைகள் இட்டாரியில் பிறந்து அட்டாரியில் சுத்துறாங்க. என்னைக்கு சொத்து பார்த்து கல்யாணம் பண்ற ஆரம்பிச்சோமோ அன்னையோடைய திருமணம் என்பது வியாபாரமாய் போச்சுங்க. கல்யாணமும் முடிக்கிறோம், மண்டபம் இருந்தா மண்டபத்துக்காரன், பஸ் இருந்தா பஸ்காரன், தறி இருந்தா தறிக்காரன், தோட்டம் இருந்தா தோட்டக்காரன். சொத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கடன்காரன் ஆகுறேன். இந்த கல்யாணத்துல தான் கடனா வருது. பப்பேரும் தனியா கொடுத்தா அது 1.5 லட்சம் வாடகை. மணி ஏசி போட்டா மணிக்கு 10,000 ரூபாய் வாடகை, கேஸுக்கு வாடகை, கூட்டுக்கு வாடகை. கல்யாணம் பண்ணி அந்த மண்டபத்துக்கு மட்டும் செலவு 7 லட்சமுங்க. தாய் என்னைக்குமே பையன்கிட்ட பணத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த பாசத்தின் பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் பெத்த பசங்க எங்கனால எங்க அம்மாளுக்கு கொடுக்க முடியலையே தாங்க வருத்தம். 4 கடா வெட்டி விருந்து வைக்கிறீங்க எங்க வீட்டுல, 4 கடா வெட்டி விருந்துங்க. எங்க அம்மா எலுமிச்சங்காய் சோறாய் குடிக்கிறாளுங்க. என் பொண்டாட்டி போய் சொல்றேன், நான் போய் கூப்பிட்டு எங்க அம்மா வரமாட்டேங்குது, பொண்டாட்டி கூப்பிட்டு எங்க அம்மா கேரளம் பேசுறா, ஒரு வார்த்தை கூப்பிடுங்க, நீ கூப்பிட்ட வந்து நான் கூப்பிட்டா வருவாளா? கூப்பிட்டு என்ன என்னை பெத்த தாய் எலுமிச்சங்காய் சோறாய் குடிக்கிறா, 1000 பேர் வந்து திட்டாங்களுக்கு என்ற சபை நிறையிலீங்க. எங்க அம்மா எலுமிச்சங்காய் சோறு திட்டாங்க, அனுசரிச்சு போவீங்க. இன்னைக்கு 1000 கோயிலுக்கு கும்பாசம் பண்ண சொத்து இல்லை, 10,000 பேர் சோறு போட்ட சொத்து இல்லை, 1 ரூபாய் கொண்டு போய் கோயில காணி போட்ட சொத்து இல்லைங்க. எவன் ஒருத்தன் பொண்டாட்டி வச்சு கேட்காது, பெத்த தாய் தான் படுத்து சாக வரைக்கும் வயிறார சோறு போட்ட நீ செத்து போயிட்டு அண்ணன் தம்பி ஒத்துமையா இருந்து ஈமக்கடை பண்ற பாத்தீங்களா, அவன் தான் சொத்துக்கு இவளுக்கு இருக்கிற குடும்பம். ஒரு அப்பனாயால பிச்சைக்கார மாதிரி அப்பன் ஒரு பக்கமா அம்மா ஒரு பக்கம் பங்கு பங்குறாளுங்க. உங்க அம்பி கொண்டாட்டி பார்க்க மாட்டாளா, கோயால நானே தான் பார்க்கணுமா? கேள்வி கேட்கறையா, பார்த்த என்னன்னு கேட்கிறேன். நாம பார்க்கிற குடும்பம் நீங்கிறாங்க. 4 பசங்களை பெத்தாலே ஒரு தாய் எந்த பாகுபாடும் இல்லாத பாசத்தை சமமா பிரிச்சு கொடுத்து பார்க்கிறாங்க. ஆனா 4 பசங்களுக்கு சேர்ந்த அந்த ஒரு தாயை பார்க்க முடியும். ஆளுக்கு ஒரு மாசம் சோறு ஊத்துறாங்க, ஒரு மாசம் ஈரோட்டில், ஒரு மாசம் திருச்செங்கோட்டில், ஒரு மாசம் சங்கரியில், ஒரு மாசம் பள்ளி வளர்த்துறாங்க. பிச்சைக்காரியாக நான் கேட்கிறேன், பார்க்க மாட்டேங்கிறாங்க. 100 கோடி ரூபாய் சொத்து வச்சது ஆய்க்கும் இதேதான் நிலைமை, பிச்சைக்காரியா இருந்தாலும் அதே நிலைமை. காங்கியம்மா இருக்கிற நிறைய சொல்லிட்டு போறேன், மகதானோ மருமகதானோ நம்ம வேச்சு தானோ கொப்போடு கோயாலும் போட்ட நகை கூட கழட்டி கொடுத்தீங்கன்னா பள்ளி வேலை பஸ்டாண்டு பிடிச்சி எடுக்கும். உஷாரா இருக்கணும்.
இந்த நகை இருந்தா தான் நாளைக்கு செத்து நடுவுல கிடக்கையில் மருமகன் நெஞ்சினச்சா போட்டுட்டு அழுவா. இல்லைன்னா வாரவளுக்கு முந்தானி கொடுப்பான். என்ன சம்பாதிச்சு வச்சா அது போதும். பெத்தாளும் பெத்தேனே நாலு புள்ள பெத்தேனே ஒத்த புள்ள கூட எனக்கு சோறு